சுகாதார மேம்பாட்டு பணியாளர்களில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர்களின் இந்த நிகழ்விலே முக்கியமான 2 விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. முதலாவது, பண்டிகை காலத்திலே ஏற்படுகின்ற விபத்துக்களை எவ்வாறு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயமும், பாரிய அனர்த்தத்தின் பின்னரான மனநல தொடர்பான விடயங்களை எவ்வாறு நாங்கள் செய்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற 2 விடயங்களும் பேசப்பட்டன. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், டிசம்பர் மாதம் பண்டிகைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலம். எங்களுடைய புது வருடத்தை மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காலங்களிலே பொதுவாக எமது நாட்டிலே விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே நாங்கள் இந்த விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு முடியுமான அனைத்து விடயங்களையும் செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உள்ளது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற விபத்துகளிலே வீதி விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுகின்றன. பாதைகளிலே வாகனங்களை மிகவும் வேகமாக செலுத்துவது மற்றும் வாகனங்களில் செல்லும் பொழுது அதிலிருந்து அதற்குரிய முக்கியமான அந்த பாதுகாப்பான விடயங்களை செய்யாமல் இருப்பது, மேலும் பாதைகளுடைய வாகனங்களுடைய தரம் பற்றி அறிவில்லாமல் மிகவும் வேகமாக வாகனங்களை செலுத்துவது போன்ற விடயங்களினால் இந்த விபத்துகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக வாகன சாரதி, வாகனத்தில் பயணிப்போர், பாதசாரிகள் இவ்வாறான 4 விடயங்களிலும் இந்த விபத்துகள் தங்கியிருக்கின்றன. எனவே நாங்கள் ஒரு பிரயாணம் செல்கின்ற பொழுது வாகனத்துடைய தன்மையை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். வாகனத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆபத்துகள் ஏற்படும். எனவே வேகத்தை நாங்கள் அளவாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாகன சாதனுடைய உடல்நலம் மிக முக்கியமாக இருக்கின்றது. குறைந்த நேரத்திலே மிகவும் வேகமாக ஒரு இடத்தை அடைய வேண்டும் என அவரை அழுத்தம் கொடுப்பது, அதில் உள்ள பயணிகள் மிகவும் கவனஈனமாக இருப்பது போன்ற விடயங்களினால் அதிகமான வாகன விபத்துகள் ஏற்படுகின்றன. அதே போன்று இன்று நீங்கள் இலங்கையிலே ஏற்பட்ட இந்த பாரிய அனர்த்தத்தின் பின்னர் பாதைகளுடைய நிலைமைகளை பற்றி மிகவும் கவனமாக பார்த்து உங்கள் பிரயாணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாதைகளை செல்கின்ற பிரயாணிகள், பாதசாலைகள் மிகவும் கவனமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த முறையிலே அந்த இடங்களை கவனமாக பார்த்து நீங்கள் உங்கள் பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு விடயம்தான், நீரில் மூழ்கின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக ஏற்படுகின்றன. அதனால் இறப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. குறிப்பாக நீங்கள் பண்டிகை காலம், பாடசாலை விடுமுறை என்கின்ற காரணத்தினால் சுற்று பயணங்களையும் ஏனைய இடங்களுக்கு செல்கின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த வெள்ளப்பெருக்கின் பின்னர் நீர் நிலங்கள், குளங்கள் என்பவற்றுடைய நிலைமைகள் மாறி காணப்படுகின்றன. எனவே நீரிலே சென்று குடித்தல் போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் முக்கியமானது. நீங்கள் அவ்வாறு செல்வதாக இருந்தால் அதனுடைய நிலைமைகளை பற்றி அந்த ஊரில் உள்ளவர்களிடம் அறிந்து கேட்டு அதன் பின்னர் நீங்கள் குளித்தல் போன்ற நடவடிக்கைகளை செய்து கொள்வது நல்லது. மேலும் உங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது நீரில் மூழ்கின்ற ஒருவரை காப்பாற்றுவது சம்பந்தமான அறிவு உங்களுக்கு அவசியம். அவ்வாறு இல்லாத இடத்து நீங்கள் அவரை காப்பாற்ற முயற்சிப்பது மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் அவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த காலங்களிலே அதிகமாக மிருகங்களினால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள், நீங்கள் செல்கின்ற இடங்களிலே நீர்களிலே ஆபத்தான விஷ ஜந்துக்கள் காணப்படுகின்றன. எனவே அவைகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தீக்காயங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. அவைகளையும் உங்களுடைய இந்த பண்டிகை காலத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது அவசியமாகும். எனவே பண்டிகை காலம் எல்லோரும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு காலம். நாங்கள் குடும்பமாக இருந்து மகிழ்ச்சியாக அதனை கொண்டாட வேண்டும். விபத்துகளினால் ஏற்படுகின்ற ஆபத்துக்காக ஏற்படுகின்ற கவலைகள், இழப்புகளை நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னொரு விடயம்தான், நாங்கள் ஒரு பாரிய அழிவை சந்தித்த நேரத்தில் இருக்கின்றோம். அதிலிருந்து படிப்படியாக நாங்கள் மக்கள்
முன்னேறி வருகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த மனநலம் சம்பந்தமான விடயங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வயோதிபர்கள், குழந்தைகள், ஏற்கனவே மனநல பிரச்சனைகளுக்கு உட்பட்டவர்கள் இந்த காலத்திலே அதிகமாக கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் கவலைகளுக்கும் உள்ளதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே உங்களோடு இருக்கின்ற எவராவது ஒருவர் மனநல குறைபாடுகள் அல்லது அது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உட்படுகின்ற பொழுது அவசரமாக வைத்தியரை நாடி அதுக்குரிய விடயங்களை அதுக்குரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இலங்கையிலே மனநல வைத்திய நிபுணர்களுடைய சங்கம் மற்றும் இலங்கை சுகாதார அமைச்சு இது சம்பந்தமான பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதற்கான தொலைபேசி இலக்கங்கள் 24 மத்தியாலும் வேலை செய்கின்ற தொலைபேசி இலக்கங்கள் காணப்படுகின்றன. அதனோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை கலந்து கொள்ள முடியும். எனவே இவ்வாறான பாரிய பிரச்சனைகளின் பின்னர், அனர்த்தங்களின் பின்னர் மனநலம் சம்பந்தமான எங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதில் நாங்கள் விடுபட வேண்டும். நாங்கள் எங்களுடைய மன நல சுகாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். என இவ்வாறான இந்த ரெண்டு முக்கியமான விடயங்களும் இன்றைய ஊடக மாநாட்டிலே கலந்துரையாடப்பட்டன. இதனை எல்லோரும் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நன்றி.